أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد اقرأ باسم ربك الذي خلق وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த சிறப்பான அவையிலே வீற்றிருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த சிறப்பான அவை இது மலக்குமார்களுடைய சபை என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக மலக்குமார்களுடைய சபையாக இருக்கும். ஏன்னா நல்ல விஷயங்கள் பேசக்கூடிய இடத்திலே மலக்குமார்கள் இருப்பார்கள். ஆனால் நம்மார்களுக்கு நிறைய அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்லை. கண்ட நேரங்களையும் வீணான கேளிக்கைகளிலும் நேரங்களை வீணடிப்பார்கள். உட்கார்ந்து வீட்டில் டிவி பார்ப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சி என்றால் அதற்கு ஒரு ஆர்வம் இல்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் நல்ல ஹிதாயத்தை தந்துடுவானாக. கண்ணியமானவர்களே, இந்த ஹாதியா பெண்கள் நிஸ்வான் அரபிக் கல்லூரி காலத்தின் கட்டாயம் எவ்வளவோ இன்னைக்கு மார்க்கத்தினுடைய அவசியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய பிலாலி ஹஜ்ரத் அவங்க பேசும்போது ஒரு விஷயத்தை, ஒரு வரலாறை சுட்டி காட்டினார்கள். அன்னை ஹதீஜா அம்மா அவர்களுடைய அந்த தியாகம், கல்விக்காக அவர்கள் எந்த அளவுக்கு தியாகம் புரிந்தார்கள் என்ற ஒரு விஷயத்தை ஹஜ்ரத் அவங்க சுட்டி காட்டினாங்க. அல்லாஹ் முதல்ல குர்ஆனிலே சொன்ன வசனம் என்ன தெரியுமா? நீங்கள் தொழுகுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. குர்ஆனுடைய முதல் வசனம், குர்ஆனிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபியாக அங்கீகரிக்கப்பட்ட முதல் காரணம், அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனம் இக்ரா, நீங்கள் ஓதுவீராக, படிப்பீராக. அல்லாஹ் வேற எதையும் சொல்லல, நீங்கள் ஓதுவீராக என்ற ஒரு வசனத்தை தான் அல்லாஹு தஆலா முதலிலே இறக்கினான் என்ற ஒரு வசனத்தை, வரலாறை பார்க்கின்றோம். அந்த கல்வி நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது? குறிப்பாக இன்னைக்கு பெண்களிடத்திலே, இன்னைக்கு பிள்ளைகளுடைய கலாச்சாரம் எப்படி சீர்கெட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவதை விட இன்னைக்கு ஒரு நடிகனை பின்பற்றக்கூடிய ஒரு கலாச்சாரம் பிள்ளைகளில் பார்த்தா இன்னைக்கு நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன். பிள்ளைகளுக்கு, சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த தலையில் நிறைய ஹதீஸ், நான் தாயிஃப் நகரத்தில் அடிக்கடி பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹதீஸ் பள்ளிவாசலில் மஸ்ஜித் அப்துல்லா இப்னு அப்பாஸில் போனவங்களுக்கு தெரியும், அந்த ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கு. இந்த பிள்ளைகளுக்கு சைடில் அப்படி பாருங்கள், அப்படியே குரண்டி விட்டுட்டு மேலே மட்டும் டாப் மாதிரி வச்சுக்குவாங்க. இது ரசூலுல்லாஹ் கண்டிச்சாங்க, வன்மையாக கண்டிச்சாங்க. இது யூதர்களுடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட அந்த விஷயம் இன்னைக்கு மார்க்கம் என்பது நம்ம இடத்துல இல்லை. பிள்ளைகளுக்கு என்ன கலாச்சாரம், எப்படி நம்முடைய சிகை அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும், உடை அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு எதுவுமே தெரியல. யாரோ நடிகனை பார்த்து ஒரு கலாச்சாரம் இங்கெல்லாம் சைட்லலாம் எடுத்துட்டா அது ஒரு ஸ்டைல், பார்க்கறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிகை அலங்காரத்தை சின்ன சின்ன குழந்தைகள்ட்டெல்லாம் இன்னைக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளைகளும் விரும்பக்கூடிய அளவுக்கு நம்முடைய பெற்றோர்கள் அதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். இன்னைக்கு உடை அலங்காரத்தில் பார்த்தீங்களா, பெண்களுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. பர்தா என்பது எவ்வளவு காலத்தினுடைய கட்டாயம். இந்த பர்தா என்பது இன்னைக்கு கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரத்திலே ஒரு சில பெண்கள்லாம் வருவாங்க, பள்ளிவாசலுக்கு வராங்க. எங்களுடைய பள்ளிவாசலுக்கு ஒரு சில பெண்கள் வரக்கூடிய நேரத்தில் தலையில் ஒரு முக்காடு இல்லை, ஒரு சாதாரணமாக பர்தா போடலைனாலும் பரவாயில்ல, ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் தலையில் ஒரு மறைத்து இருக்க வேண்டும். எந்த வீடுகளிலே தலை திறக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே பரக்கத்து இருக்காது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் ஏதோ அரசு வேலையில் இருக்கிறோம், அங்கே வேலையில் இருக்கிறோன்றதுக்காக வேண்டி இருத்து சொருவிட்டு தலையில் ஒரு முக்காடு கூட இல்லை. ஒரு சாமானிய ஒரு முஸ்லீம், ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் தலையில் ஒரு முக்காடு போடுறதுக்கு உனக்கு என்ன
இதில் கட்டியிருக்கக்கூடிய சேலை எடுத்து தலையில போடலாம். ஆனால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய சில இஸ்லாமிய பெண்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்போ இந்த அளவுக்கு பெண்களிடத்திலே கல்வியினுடைய மார்க்கத்தினுடைய விழிப்புணர்வு இல்லை, பர்தாவுடைய விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு நிறைய இஸ்லாமிய பெண்களிடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ரொம்ப கைசேதமான விஷயம். பரவாயில்ல, இதுனாச்சும் பரவாயில்ல, சரி பர்தா எப்பவுமே போடலனாலும் பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு அரசியலுக்காக வேண்டி பர்தா போட்டு அந்த பர்தாவையே கேவலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, பெண்களிடத்திலே கல்வி இல்லை, பெண்களிடத்திலே சரியான மார்க்கம் போதனைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இதனால் நம்முடைய மார்க்கம் இன்னைக்கு காசுக்காக வேண்டி பர்தாவை விற்கக்கூடிய இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள்லாம் பார்த்தா இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கும், ஒரு இயக்கமாக இருக்கும். இஸ்லாத்தை குழி தோண்டி பிதைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்திற்கு பின்னால் பர்தா போட்ட பெண்கள் இன்னைக்கு போறாங்க. ஒரு நடிகனுக்கு பின்னால இன்னைக்கு பர்தா போட்டுட்டு ஒரு பொம்பளை போறான். எங்க போனாலும் அவன் பள்ளிவாசலை இடிக்கணும், இந்தியாவிலிருந்து முஸ்லிம்களை அகற்றணும்னு சொல்றதிலேயே குறிக்கோளா இருக்கக்கூடியவன் இன்னைக்கு பாத்தீங்களா, அவன் பின்னால இன்னைக்கு மாற்று மதத்தினுடைய கலாச்சாரங்கள் உடையவர்களோடு, மாற்று மத கொள்கையோடு இஸ்லாத்தை இந்த இந்தியாவை விட்டே அகற்ற வேண்டும், உலகத்திலேயே இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு பின்னால் பர்தா போட்ட பொம்பளை இன்னைக்கு போறாங்க. எலெக்ஷனுக்கு என்னம்மா நீங்க பர்தா போட்டுட்டு இப்படி போறேன்னு கேட்டா, 200 ரூபா கொடுத்தான், 200 ரூபா கொடுத்தா உன்னுடைய மார்க்கத்தை வித்துட்டு போயிருவியா? இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை என்பதை நான் ரொம்ப கவிசேதமா வருத்தத்தோடு இன்னைக்கு இருந்து பாருங்க. எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு எலெக்ஷன் நமக்கு எதிரானவர்கள், ஒரு கூத்தாடிகள், ஒரு நடிகன், அவனு சில ஒரு பெண்கள்லாம் இன்னைக்கு பார்த்தோமா பர்தா போட்டுட்டு ஒரு பொம்பளை பேசுறா, ஒரு நடிகனை ஆதரித்து அவர்தான் எங்களுக்கு தலைவர் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கலாச்சாரம் எங்கே போனது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த கொள்கைகள், அந்த நம்முடைய மார்க்கத்தினுடைய போதனைகள் எங்கே போயிடுச்சு? பெண்கள்கிட்ட இன்னைக்கு நிறைய கல்வி விழிப்புணர்வு இல்லை. அதனால தான் அல்லாஹ்வுடைய முதல் வாய்ப்பு ரொம்ப நேரம் இங்கே பேசக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பெரிய உலமாக்கள் இருக்கின்றார்கள். அதிகமான நேரம் பேச எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய முதல் வசனம் என்ன அப்படின்னு சொன்னா, இக்ரா நீங்கள் ஓதுவீராக படிப்பீராக என்ற ஒரு வசனத்தை தான் அல்லாஹ் தஆலா முதல்ல இறக்கினான். தொழுகையை விட, ஜக்காத்தை விட, ஹஜ்ஜை விட கல்வி ஒரு மனிதனுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் அவசியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களை பெண்களிடத்திலே நீங்கள் தொழுகையை ஏவுங்கள், குடும்பத்தார்களிடத்திலே கல்வியை கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே பெண்களுடைய கல்வி எந்த அளவுக்கு அவசியமானது, ஒரு பெண்களிடத்திலே கல்வி இருந்தால்தான் அந்த குடும்பம் சீராகும், அந்த குடும்பம் சிறப்பாகும். பெண்களிடத்தில் இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா, சம்பாதிக்கிறேன்னு வெளியே போயிடுவாங்க. பிள்ளைகளை பராமரிப்பதும் அந்த பிள்ளைகளை வளர்த்துவதும் அந்த தாய்மார்கள் தான். அந்த தாய்மார்களிடத்திலே கல்வி இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாகும், சீராகும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பெண்களுடைய கல்வி எந்த அளவுக்கு முக்கியமானது, மார்க்கம் என்பது முக்கியமானது என்பதை வலியுறுத்தும் விதமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் முஸ்லிமா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க மார்க்கம் என்பது இஸ்லாமியர்கள் மார்க்கம் ஆண்கள் படித்தால் போதும், பெண்களுக்கு தேவையில்லை என்பதை. எல்லா கல்விகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க மார்க்க கல்வி மட்டுமல்ல எல்லா கல்வியும் படிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பார்க்கக்கூடிய நேரத்தில் உத்லுபுல் இல்ம வலவ் பிஸ்ஸீன், நீங்கள் சீனா சென்றேலும் சீர் கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சீனாவில் அரபிய தேசத்தில் இல்லாத கல்வி சீனாவில் இருந்துச்சா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அரபிய தேசத்திலே இல்லாத கல்வி சீனாவுக்கு போய் படிக்க வேண்டிய அவசியமான்னு சொன்னா, அன்னைக்கு மருத்துவம் எங்க இருந்துச்சுன்னு சொன்னா சீனாவில் இருந்துச்சு. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவத்தையும் தேடுங்கள், ஆங்கில கல்வியும் தேடுங்கள், எல்லா கல்வியும் தேடுங்கள் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பெண்கள் ஹாதியா மதரசா மார்க்க கல்வியோடு உலக கல்வியையும் போற்றும் விதமாக, கற்றுக் கொடுக்கும் விதமாக ஒரு சிறப்பான ஒரு மதரசா, சேலத்திலேயே ஒரு எடுத்துக்காட்டு மதரசா, அல்ஹம்துலில்லாஹ், சிறந்த ஒரு மதரசா, சிறந்த ஒரு நிர்வாகம், சிறந்த உலமா பெருமக்கள், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கருணையிலே இது ஒரு நமக்கு கிடைத்த, அதிலும் குறிப்பாக இந்த முகமதுபுராவுக்கும் இந்த சேலத்துக்கும் கிடைத்த ஒரு வரம் என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் இந்த மதரசாவை புரிந்து கொள்வானாக. இது அல்லாஹ் நம்முடைய ஹயாத்துள்ள வரை, இந்த கியாமத்து வரை இந்த மதரசா தொடரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்துடுவானாக. அதன் மூலமாக நிறைய பெண்கள், நிறைய குடும்பங்கள் சீர்வழியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்துடுவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன் கதீரா. தொடர்ந்து நம்முடைய இடத்திலே வாழ்த்துறை வழங்குவதற்கு சென்னை வண்டலூரில் அமர்ந்திருக்கக்கூடிய புகாரி ஆலிம் அரபிக் கல்வியினுடைய
பேராசிரியர், என்னுடைய உஸ்தாதும் சற்று முன்னர் வாழ்த்துரை வழங்கிய முகமது பிலாலி ஹசரத் அவர்களுடைய உஸ்தாதுமாகிய மௌலானா மௌலவி ஜே முகமது அலி கௌசி எம்காம் எம்பில் அவர்கள், நாங்கள்லாம் இந்த காலத்தில்தான் 2 கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு 2000க்கு பிறகு பெற்றோம். ஆனால் கண்ணியத்துக்குரிய உஸ்தாத் அவர்கள் 1992ஆம் வருடம் உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய கௌசியா அரபிக் கல்லூரியிலே அன்றைய தினத்திலேயே மதரசாவிலும் ஓதி, அங்கே இருக்கக்கூடிய கல்லூரியிலே முதல்ல ஸ்கூலில் +1 +2 அதை சேர்த்து யூஜி பிஜி டிகிரியை முடித்துவிட்டு 1999ஆம் ஆண்டு பிஜிடிசியை ஜமால் முகமது கல்லூரியிலே முடித்துவிட்டு, அதைத் தொடர்ந்து 2000 ஆண்டு சென்னை பிலாலியா அரபிக் கல்லூரியிலே உஸ்தாதாக 6 வருடம் பணியாற்றிய பின்னால் 2006ஆம் ஆண்டு புகாரி ஆலிம் அரபிக் கல்லூரிக்கு வந்தார்கள். இன்று வரை இங்கே உஸ்தாதாக இருக்கிறார்கள். அந்த இடைவேளையிலேயே MBA டிகிரியும் முடித்தார்கள். எம்ஃபில் PhD என்ற டாக்டரேட் பட்டமும் பெற்றார்கள். உஸ்தாத் அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க காரணம், நம்முடைய மதரசாவில் வைத்திருக்கக்கூடிய +1 +2 பாடத்திட்டமாக இருக்கட்டும், டிகிரிகள் வைத்திருக்கக்கூடிய பாடத்திட்டத்துக்கெல்லாம் சென்னையில் இருந்து கொண்டே நமக்கு வழிகாட்டி, அதனுடைய உஸ்தாதுமார்களுக்கெல்லாம் வழிகாட்டி, அதை எப்படி எக்ஸாம் எழுதணும், எப்படி அதை அட்டென்ட் பண்ணணும் என்று இன்று வரை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் சென்னையிலிருந்து அழைக்கப்பட்டுள்ளார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்த்துரை இப்பொழுது மிக முக்கியமானது. இன்ஷா அல்லாஹ் ஹசரத் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள்.